மாணவருக்கு வணக்கம். நாகர்கோவில் நிம்பஸ் லேர்ன் அகாடமி என்என்ஏவிலிருந்து நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் சண்டே 8th February நடந்த நம்மளுடைய எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம். அந்த எக்ஸாமுடைய சயின்ஸ் அண்ட் டெக் கொஸ்டின்ஸுடைய அனாலிசிஸ், டீப் அனாலிசிஸ் இதை தான் பார்க்க போகிறோம். இந்த சயின்ஸ் அண்ட் டெக் மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா கேள்விகளும் அந்த 200 கொஸ்டின்ஸுக்குமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இன்டெப்த் அனாலிசிஸ் கொடுக்க போகிறோம். இந்த அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த கேள்வி தெரிஞ்சாலும் தெரியலேனாலும் இந்த எக்ஸாமில் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன லாஜிக்கை பயன்படுத்தி எப்படி நம்மளால் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த லாஜிக்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பதிவெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு பயன்படும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம படிக்காத ஒரு டாபிக் வருது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும். அந்த க்ளூவை பயன்படுத்தி நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத பார்த்து அது சரியான விடையை கண்டுபிடிச்சு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். நம்ம வீடியோவை முதல்ல இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த QR கோடை பயன்படுத்தி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் எக்ஸ்க்ளூசிவ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸுக்குன்னு நம்ம ஒரு டெலகிராம் குரூப் வச்சுருக்கிறோம். அதில் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா கிளாஸஸோடைய மெட்டீரியலும் சில மார்க் டெஸ்ட் கொஷின்ஸுமே ஆட் பண்ணியிருக்கிறோம். அது அந்த குரூப்பில் இருக்கும். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெட்டீரியலை பயன்படுத்திக்கலாம். இந்த டெலகிராம் குரூப்புடைய லிங்க்கை நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் த என்டையர் சயின்ஸ் அண்ட் டெக் நம்ம குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸுக்காக நம்ம கொடுத்த என்டையர் சயின்ஸ் அண்ட் டெக் பிளேலிஸ்டோடைய லிங்க்குமே நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். வாங்க கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பயோடெக்னாலஜி பேஸ்டு கொஸ்டின்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம், அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்வி. ஃபஸ்ட்டு தமிழில் படிச்சிருவோம். மரபணு மாற்றப்பட்ட பாஸ்மதி அரிசியின் மேம்படுத்தப்பட்ட வகையானது அதிக மகசூல் கொடுப்பதுடன் வைட்டமின் A நிறைந்ததாகவும் உள்ளது. இது கூற்று. காரணத்தை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நெற்பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களை எதிர்த்து தாங்கும் திறனை இது பெற்றுள்ளது அப்படின்றது ரெண்டாவது காரணமாக கொடுத்துருக்குறாங்க. தமிழில் படிச்சிட்டோம், இருக்கட்டும். ஆனால் நம்மளுக்கு சரியான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னா இன்னுமே ஒரு டவுட் இருக்குது. முதல் ஸ்டேட்மெண்ட் கூற்று கரெக்டு தான். An improved variety of transgenic basmati rice gives high yield and rich in vitamin A அப்படின்றது. இந்த தலைப்பை நம்ம பயோடெக்னாலஜியில் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மரபணு மாற்றம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்துருந்தோம். அதில் குறிப்பாக நம்மளுக்கு சிலபஸில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, கோல்டன் ரைஸ், பொன்னிற அரிசி அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பை தான் டைரெக்டாக கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை பாஸ்மதி அப்படின்ற ஒரு நடுவில் வார்த்தையை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. கோல்டன் ரைஸ்னாலே அதோடைய புரிதல் என்ன அப்படின்னா, மரபணு மாற்றப்பட்டது. அதில் 2 மரபணுக்கள் வேறு ஒரு உயிரினத்திலேருந்து 2 மரபணுவை எடுத்து இந்த அரிசியில் வச்சுருக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மெய்ஸ், மக்காச்சோளம். இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்க ஒரு பாக்டீரியா. இந்த ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு மரபணுவை, அந்த ஜீனை எடுத்து இந்த ரைஸில், அரிசியில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அரிசியில் பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏக்கான மூல கெமிக்கலை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இதில். அதனால் நம்ம இது விட்டமின் ஏவை அதிகரிக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் ரைட்டு. டிரான்ஸ்ஜெனிக்னா என்ன, ஐசோஜெனிக்னா என்ன அப்படின்ற மாதிரியான நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு கமெண்ட்டாகவும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருந்தோம், அது என்ன அப்படின்றத படித்து நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்றது உங்களுக்கு தெரியும்.
ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ரைட்டாக தப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு க்ளூ சொல்கிறேன் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெசிஸ்டண்ட் டு ஆல் இன்செக்ட்ஸ், பெஸ்ட் அண்ட் டிசீசஸ் ஆஃப் பேடி. இது எந்த காலத்துலேயுமே பண்ணவே முடியாது. கம்ப்ளீட்லி ரெசிஸ்டன்ஸ் டு ஆல் இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் அப்படின்றது டிரான்ஸ்ஜெனிக்கில் எந்த ஒரு முறையிலுமே இது பண்ண முடியாது. அது சாத்தியமே கிடையாது. அப்போது இந்த தமிழில் படிக்கும்போது கூட நமக்கு விடை என்னன்னு தெரியல. ஆனால் இங்கிலீஷில் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போது அசர்ஷன் இஸ் ரைட், கூற்று சரி, காரணம் தவறு அப்படின்ற மாதிரி இந்த கேள்விக்கு பதிலாக நம்ம போகிறோம். ஆன்சர் இஸ் ஏ. ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெசிஸ்டன்ஸ் டு ஆல் இன்செக்ட்ஸ். இதை எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிடி காட்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா பூச்சிகள்லேருந்தும் அது பாதுகாக்கப்படுமானா பாதுகாக்கப்படுது. முக்கியமாக போல்வாம், தண்டுப்புழு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன குளவி, அந்த மாதிரியான, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பட்டாம்பூச்சி, இந்த மாதிரியான பூச்சிகள்லேருந்து தான் தடுக்கப்படுமே தவிர்த்து எல்லா பூச்சிகளும் எல்லா நோயிலிருந்தும் அதை பாதுகாத்து கொள்ளும் வாய்ப்பை கிரியேட் பண்ணுதா அப்படின்னா இல்லவே இல்லை. ஸோ அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு நம்ம படிச்சிருக்கணும். எஸ், கண்டென்ட், நாலேஜ் தேவை. ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு லாஜிக் தான் தேவை. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலே நம்மளால் எழுதிட முடியும். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனா ரைட், இந்த ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஆர் இஸ் ட்ரூ. இங்கே பாருங்கள், இங்கே நான் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் இஸ் ட்ரூ. அப்போது நம்ம எலிமினேட் பண்ணிடலாமா இந்த ஆப்ஷனை? ஆர் இஸ் ட்ரூ. எலிமினேட் பண்ணிடலாமா இந்த ஆப்ஷனை? ஆர் இஸ் ட்ரூ. இந்த ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த லாஜிக் மட்டும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா போதுமானதான் இந்த கேள்விக்கு பதில் எழுதுறது. ஈஸியாக படிக்கலைனாலும் நம்ம இந்த கேள்விக்கு பதிலாக எழுதிட முடியும் அப்படின்றது தான். ரைட், அடுத்த கேள்வி. இந்த கேள்வி தெரியலன்னா அது நம்மளுடைய தப்பு தான். இந்த கேள்வியை யார் தப்பாக எழுதியிருந்தாலும் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் முறையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கண்டென்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த கேள்வி விட்டமின்கள் அப்படின்ற கேள்வி நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஊட்டச்சத்து பற்றாக்குறை நோய்கள் அப்படின்றது 6ஆம் வகுப்புலேருந்து கேட்டுட்ருக்காங்க. புத்தகத்தில் இருக்குது, நம்ம படிச்சுக்கிட்டும் இருக்கோம். அந்த தப்பே எழுதிடக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் கே அப்படின்றது பிளட் கொயாகுலேஷன், ரத்தத்தை உறையிறது, பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அது உறைதல், ரத்தம் உறைதல், அதுக்கு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து நுண்ணூட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு விட்டமின் கே தான். அது சரி. அடுத்தது தான் விட்டமின் ஏ, மாலை கண் நோய் அப்படின்றதான். நைட் பிளைண்ட்னஸ், முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொன்னால் நிறம் கண்டறிதலில், வேறுபாடு கண்டறிதலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஜெனட்டிக் டிஸார்டர். ஆனால் விட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடியது நைட் பிளைண்ட்னஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா தவறாக எழுதிடக்கூடாது, கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்றதான். விட்டமின் ஸ்கர்வி அப்படின்னு சொல்கிறது விட்டமின் பி குறைபாடுனால வர்றதில்ல, விட்டமின் சி குறைபாடுனால வர்றது. ரிக்கெட்ஸ் அப்படின்றது விட்டமின் சி குறைபாடுனால வர்றதில்ல, விட்டமின் டி குறைபாடுனால வருது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேள்வியை எக்காரணத்தை கொண்டும் தப்பே பண்ணக்கூடாது. இந்த கேள்வியை நீங்கள் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் காம்படிஷனில் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை ரீவிசிட் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி. இந்த கேள்வி நம்ம சிலபஸில் வெளிப்படையாக கொடுத்துருக்குறாங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவாக நம்மளுடைய பயோடெக்னாலஜி கிளாஸஸில் பார்த்தோம். இப்போது அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்கிறாப்புல இன்னொரு மனிதன் இருக்கிறாங்க. இந்த 2 மனிதனுக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடலில் ஜீனோம் அப்படின்றது இருக்கும், மரபணு அப்படின்றது இருக்கும். இந்த என்டையர் ஜீனோமில் எவ்வளவு 2 பேருக்கும் உள்ள வேறுபாடு இருக்கும், 2 மனிதனுக்குள்ள ஜீன்கள், அந்த ஜீனோம் கம்ப்ளீட் ஜீனோமில் எவ்வளோ வேறுபாடு இருக்கும் அப்படின்னா 0.1% இல்லை 0.1 0.6 இந்த சதவீதம் தான் நமக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வேறுபாடு இருக்கும்.
இந்த வேறுபாடை கண்டறிஞ்சோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு இந்த டிஃபரன்ஸ் இருக்குது, திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி அப்படின்னா 2 நபர்கள் இருக்காங்க. ஏக்கு இந்த டிஃபரன்ஸ் இருக்குது, பிக்கு இந்த டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ் இருந்தால் இவர் தான் வந்து ஏ, இந்த டிஃபரன்ஸ் இருந்தால் இவர் தான் பி அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏ கைரேகை தொழில்நுட்பம், இல்லைனா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த வேறுபாடு இருக்குது இல்லையா, வேறுபாடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. இப்போ டிஎன்ஏனா நம்மளுக்கு தெரியும் ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏல என்ன இருக்கும், 2 தண்டு இருக்கும், இந்த மாதிரி டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்ற மாதிரி 2 தண்டு இருக்கும். திருப்பி வரைகிறேன். இந்த மாதிரி தண்டு இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரியான கோடுகள் இருக்கும். அதுதான் அடினைன், குவானைன், சைட்டோசைன், தயமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பேஸ் பேர், அடிப்படை கூறுகள், பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வரிசையாக அடுக்கிட்டு இருக்கும். இது எந்த வகையில் அடுக்கியிருக்கோ அதை பொறுத்து அதில் தான் மாற்றம், இந்த அடுக்கியிருக்கிறாங்க இல்லையா, அந்த வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க இல்லையா, அதில் தான் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றது தான். இப்போது ஏற்கனவே நம்மளுடைய கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட், டேண்டம், ரிப்பீட். நான் அதுலேயும் குறிப்பாக சொன்னேன், தமிழ் மீடிய பிள்ளைங்களும் நீங்கள் இப்படியே படிச்சுக்கிங்கன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், தமிழ் மீடியத்துலேயும் எந்த மாற்றமும் இல்லாமல் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்குறாங்க. நான் வீடியோவில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தேன், நான் வந்து தமிழாக்கம்லாம் இதில் பண்ணலை. ஏன் அப்படின்னா தமிழாக்கம் சரியாக பண்ண முடியாது, அதனால் நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிச்சிங்கன்னு சொன்னேன். எக்ஸாம்லேயும் அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஷார்ட், டேண்டம், ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையை பார்த்தோம். இந்த டேண்டம் ரிப்பீட்டுன்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து இந்த கேள்விக்கு பதிலை எழுதிட முடியும் அப்படின்றது தான். இங்கே பாருங்கள், டேண்டம் ரிப்பீட், டேண்டம் ரீஜன்னு கொடுத்துருக்காங்க, அப்போது இது தவறு. அடுத்து இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் ரீஜன்னு கொடுத்துருக்குறாங்க, அதுவும் தவறு. ரீஜன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. அப்போது ஆன்சர் வந்து டேண்டம் ரிப்பீட் இருக்கனால பியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது VN இது வந்து வல்னரபிள் நம்பரா, வேரியபிள் நம்பரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரொம்ப லாஜிக், கான்செப்ட் தெரிஞ்சவங்க ஈஸியாக எழுதிடுவாங்க. இப்போ வந்து ஏ நபர் இருக்கார், பி நபர் இருக்கார். ஏ நபருக்கும் பி நபருக்கும் அந்த மாறுபட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வேறுபாடு இருக்கும்ல, அந்த வேறுபாடில் ஏ நபருக்கு என்ன இருக்குது அப்படின்னா ACGT அப்படின்னு இருக்குது. ACGT அப்படின்னு பேஸ் பேர்ஸ் இருக்குது. ஆனால் பிக்கு எப்படி இருக்குன்னா ACGT அப்படின்னு தான் இருக்குது, ACGT அப்படின்னு தான் இருக்குது, ACGTன்னு தான் இருக்குது. இங்கே வித்தியாசம் என்ன அப்படின்னா ஏ நபருக்கு இது 2 தடவை தான் ரிப்பீட் ஆகிருக்கு, டேண்டம் ரிப்பீட். இந்த பேஸ் பேர்ஸ் ஒரே மாதிரியான ஆர்டர் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஆனால் பீன்ற நபருக்கு 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ரைட்டுங்களா, 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. வேரியபிள் நம்பரில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால தான் இதை வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்டுக்கும் ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த ACGT அப்படின்றத 4 எடுத்துருக்குறோம். இது வந்து ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப நீளமாக இருக்குது. இப்போ வந்து நான் 4 தான் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போ வந்து அது வந்து 100 பேஸ் பேர்ஸ் இல்லை 50 பேஸ் பேர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம VNTR அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி 2, இந்த 3, 4 வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகுதுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷார்ட் டேண்டம் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டேண்டம் ரிப்பீட்னா ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிறது தான். இந்த பேஸ் பேர்ஸ், இந்த அடுக்கி வச்சுருக்கிற பேஸ் பேர்ஸோடைய ரெப்பிட்டேஷனை தான் டேண்டம் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேஸ் பேர்ஸ், அந்த ரிப்பீட் ஆகக்கூடிய பேஸ் பேர்ஸ், இது இந்த அடுக்கு சின்னதாக இருந்ததுன்னா ஷார்ட் டேண்டம் ரிப்பீட் சொல்லுவோம். இந்த அடுக்கு பெருசாக இருந்ததுன்னா வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்டுன்னு நம்ம வித்தியாசப்படுத்துகிறோம். கான்செப்டும் லாஜிக்கும் தெரிஞ்சதுன்னா இந்த கேள்வியை எளிமையாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னுடைய பார்வைக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்க இந்த கேள்வியையும் மிஸ் பண்ணிடவே கூடாது. நம்ம வீடியோவை பார்த்த பிள்ளைங்க, லாஜிக் தெரிஞ்ச பிள்ளைங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. ரைட், அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பயோடெக்னாலஜியில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ? சுற்றுச்சூழலுக்கு அபவுட் தி டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸ் தட் ஆர் ஹார்ம்ஃபுல் டு தி என்விரான்மெண்ட்.
சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? முதல்ல தமிழில் படிச்சிடும், அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கிலீஷ்க்கு வருவோம். மரபணு மாற்றப்பட்ட பயிர்களில் இருந்து மகரந்தம் மூலமாக டிரான்ஸீன்கள் மாற்றப்படலாம். ஒன்று ரைட். சரி, எனக்கு தெரியல சார், விட்டுருவோம். மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் தொடர்ந்து களைகளாக மாறலாம். தெரியல, விட்டுருவோம். படிக்கவே இல்லை. பயிர்கள் சுற்றுச்சூழலை பாதிக்கலாம். ரைட், இதுவும் எனக்கு தெரியல. இப்போ ஒரு இங்கிலீஷில் படித்து பார்ப்போம். இங்கிலீஷில் ஒரு கீவேர்டு இருக்குது, டிரான்ஸ்ஜீன் மேபி டிரான்ஸ்ஃபர்டு. டிரான்ஸ்ஜீன்னா என்னென்னா, இப்போ வந்து காட்டன் பருத்தி இருக்குது, பருத்தி கூட நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பாக்டீரியாவோட ஜீனையும் வைக்கிறோம். அப்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜீனாக உருவாகுது. ரைட்டுங்களா? உருமாற்றம் அடைஞ்சிருச்சு. அதுதான் டிரான்ஸ்ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். வெளியிலேருந்து ஒரு ஜீனை எடுத்து இன்னொரு ஸ்பீஷியஸில் வைக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாரின் ஜீனை தூக்கி எடுத்து வேறு உயிரினத்துலேருந்து எடுத்து நம்ம வைக்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த போலன் வழியாக இதை கடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல கீவேர்டு வந்து இந்த கண்டென்ட்லாம் இல்லை, இந்த மே அப்படின்னு சொல்லுவோம். வாய்ப்பு இருக்குது. மே டிரான்ஸ்ஜீன் கிராப்ஸ் மே themselves become weed. எஸ், கிராப்ஸ் மே டேமேஜ் தி என்விரான்மெண்ட். நடக்குமா நடக்காதான்னு தெரியாதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்திய அரசில் பிடி காட்டனை மட்டும்தான் அப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் பிடி பிரிஞ்சால்லாம் பிரிஞ்சால், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மஸ்டர்டு, இது எல்லாமே கண்டுபிடிச்சிருந்தாலும் நம்ம பயன்பாட்டு அளவில் கொண்டு வரல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படின்றனால நம்ம வந்து இன்னுமே சோதனை அளவில் தான் இருக்குது. இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் நம்ம பண்ணக்கூடாதுன்றது, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும், அதை தெரியாமல் நம்ம வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஜிஏசி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி அப்படின்ற கமிட்டி பயோடெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே இருக்குது. அவங்க தான் அப்ரூவல் கொடுக்கணும், இன்னும் கொடுக்காமல் வச்சுருக்காங்க. இந்த கேள்வியும் சரி, 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஆன்சர் இஸ் சி. எனக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய அர்த்தத்தை புரிஞ்சு எக்ஸாமினர் எந்த அடிப்படையில் இந்த கேள்வியை செட் பண்ணியிருப்பாங்கன்னு புரிஞ்சால் இந்த கேள்வியை சரியாக எழுதிடலாம். 100% இந்த கேள்வியை மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணால் நீங்கள் கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எக்ஸாம் எழுதும்போது கொஷினில் இருக்கக்கூடிய லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது அப்படின்றத. நம்மளுடைய எக்ஸாம் அப்படின்றது வந்து ஒரு கலை. எக்ஸாமில் மார்க் எடுக்கிறதுன்றது ஒரு கலை. எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டு எக்ஸாமினர், இந்த எக்ஸாமினருடைய மனநிலையை இன்னும் புரிஞ்சிக்கல, அவருடைய மனநிலையோட கனெக்ட் ஆகலைன்னு அப்படின்னு அர்த்தம் இந்த கேள்வியை தப்பு பண்ணிங்கன்னா. ரைட்டுங்களா? அடுத்ததாக பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, நம்ம தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் உள்ள ஒரு கேள்வி. தடுப்பூசி வேக்சின் பற்றின கேள்வி. எப்படி நம்மளுக்கு விட்டமின்கள், ஊட்டச்சத்து, விட்டமின் குறைபாடுனால் வரக்கூடிய நோய்களை பற்றின கேள்விகள் வருதோ, விட்டமின்கள் மட்டும் இல்லாமல் குறைபாட்டு நோய்கள் வருதோ, அதே மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், தொற்று நோய் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பிலிருந்தும் கேள்விகள் கேட்பாங்க. தொற்று நோய், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், தொற்று நோய். இப்போ கோவிட் வந்ததுலேயே அதெல்லாம் தொற்று நோய் தான். அப்போது தொற்று நோய் இருக்கும் பட்சத்தில் தொற்று நோயை தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா தடுப்பூசி வேணும் அப்படின்றது தான். அப்போது இந்த விட்டமின்கள் அப்படின்ற தலைப்பு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், இந்த பரீட்சையில் எந்த பரீட்சை இருந்தாலும் இந்த தலைப்புகள் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போகணும். அது யூபிஎஸ்சியிலேருந்து குரூப் 4 வரையும் எந்த தேர்வாக இருந்தாலும் கேட்பாங்க, உறுதியாக கேட்பாங்க. நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கேள்விகளுக்கு வந்து பதில் எழுத முடியும். ரைட். இப்போது இந்த கேள்விகளில் சார் இது வந்து எனக்கு பிசிஜினா என்னன்னு தெரியும், ஓபிவினா என்னன்னு தெரியும், ஓரல் பேசிலஸ் கேலமைன் குரின், ஓரல் பாலியோ வேக்சின், டிபிடினா டிப்தீரியா, பெர்டுசிஸ், டெட்டானஸ், மீசல்ஸ் ருபெல்லா வேக்சின் அப்படின்ற பேர்லாம் எனக்கு நல்லா தெரியும் சார், ஆனால் இந்த அட்டவணை எனக்கு தெரியல சார் அப்படின்னு ஒரு சின்னதாக நீங்கள் வந்து ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா ஒரு டவுட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்டு எக்ஸாமினருடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னா இது தெரியணுமா அப்படின்லாம் எக்ஸாமினர் எதிர்பார்க்க மாட்டாங்க. எக்ஸாமினருக்கு தேவையானது
குழந்தை பிறந்த உடனே போடக்கூடிய வேக்சின் நாள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு நாள் பிறந்த அன்னைக்கே ஒரு வேக்சின் போடுவாங்க. அந்த வேக்சின் போட்டால் நம்ம எல்லார் கையிலையும் இடது கையில் இந்த மாதிரியான ஒரு தழும்பு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம், கவனிச்சிருப்போம். நீங்களும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நாள் குழந்தை பிறந்த நம்ம பிறந்த முதல் நாளே போட்ட வேக்சினால தான் வந்து நம்மளுக்கு இந்த தடுப்பு இந்த மாதிரியான ஒரு தழும்பு வந்திருக்கு. இந்த முதல் நாள் போடக்கூடிய வேக்சின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 வேக்சின் போடுவாங்க. ஒன்று வந்து பிசிஜி அப்படின்ற ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்ற ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓபிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரல் பாலியோ வேக்சின் அப்படின்ற சொட்டு மருந்துமே கொடுக்குறதுக்கு முதல் நாளே கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா முதல் வாரமே கொடுப்பாங்க அப்படின்றது தான். அப்போது பிறந்த உடனே கொடுக்கணும் அப்படின்ற கொடுத்துக்கிட்டு இருக்க இப்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி அப்படின்னா இந்த பிசிஜி, ரைட்டுங்களா? அப்போது இந்த ஒரு விடயம் தெரிஞ்சாலே இந்த கேள்விக்கு பதில் எழுதிடலாம். அப்போது பிசிஜி அப்படின்னா 0 to 4 வீக்ஸில் போட்டாகணும். 0 to 4 வீக்ஸ். அப்போ ஏக்கு 2 ஆப்ஷன் எது இருக்குது அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ ஏக்கு 2 அப்படின்னா ஓபிவி எப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 வீக்ஸ்க்குள்ளே கொடுக்கணும், 6 வீக்ஸ்க்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது B4 சரிதான், 6 வீக் முதல்ல பிறந்த வாரங்களிலே கொடுத்துடணும். இப்போது பிசிஜிக்கு அப்புறமா ஓபிவி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டிபிடி 3rd டோஸ் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா 14 வாரங்கள் இதை நேரடியாக பொருத்தி இருக்கிறாங்க. எம்எம்ஆர் வந்து 15லேருந்து 18 மாதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த கேள்வியை பதில் எழுதுறதுக்கு நம்ம இந்த தலைப்பில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா பிசிஜினா எந்த நோய்க்காக நம்ம போடுறது, ஓபிவினா என்ன, ஓபிவினா ஓரல், நம்ம வந்து ஊசியாக போடலை, ஓரல்னால் வாயில் சொட்டு மருந்தாக கொடுக்குறோம். பிவி போலியோ வேக்சின், போலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய நோயிலிருந்து வரக்கூடிய தாக்கத்தை தடுக்கிறதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றது. அப்போ போலியோனா என்ன, வைரல் டிசீஸா இல்லை பாக்டீரியல் டிசீஸா? பிசிஜி எந்த நோய்க்காக போடுறோம், டிப்தீரியானா என்ன, பெர்டூசிஸ்னா என்ன, டெட்டானஸ்னா என்ன, அது எந்த வகையான நோய் கிருமி, பாக்டீரியாலால் வர நோயா இல்லை வந்து வைரஸ்னால் வரக்கூடிய நோயா, அதோடைய விளைவுகள் என்ன, மம்ஸ்னா என்ன, மீசல்ஸ்னா என்ன, ருபெல்லானா என்ன அப்படின்றது, ரோட்டோ வைரஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதோடைய இந்த நோய் வந்து எப்படி அறிகுறிகள் இருக்கும், சிம்டம்ஸ், சிவப்பாக இருக்குமா, ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி இருக்குமா, கால் முடக்க மாதிரி இருக்குமா, அந்த மாதிரியான இந்த தொற்று நோய் பற்றின எல்லா டீட்டெயிலுமே நம்ம படிச்சிருக்கணும், கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான அடிப்படை நம்ம வாழ்வியல்லேருந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம வீட்டில் குழந்தை பிறந்த நம்ம அக்கா தங்கை யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தழும்புகளை கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா இந்த கேள்வியை நம்ம வந்து ஈஸியாக வந்து பதிலளிச்சிடலாம். ஆன்சர் வந்து இந்த பிசிஜியை வச்சு தான் இந்த கேள்வியை எலிமினேட் பண்ணும். என்னுடைய பார்வைக்கு இந்த கேள்வியும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கேள்வியும் எழுதியே ஆகணும், மிஸ் பண்ணவே கூடாது. ஈஸியான கேள்வி. அடுத்தது பார்ப்போம். அடுத்து வந்து கெமிஸ்ட்ரியில் இந்த பாலிமர் பலபடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு. இந்த தலைப்பை வந்து நம்ம வந்து இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சூஸ் தி ரைட் மேட்சஸ், சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பாலி கார்பனேட், பாலி யூரித்தேன், பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீன், பாலி அமைடு அப்படின்னு சொல்லிட்டு 4 பாலிமர்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க. அதோடைய இந்த நேம் என்ன, கெமிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதோடைய நேம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பதிவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கிளாசிஃபிகேஷன் கொடுத்து இந்த பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீன்னா டெஃப்லான், பாலி அமைடுனா நைலான் அப்படின்ற 2 விளக்கத்தையும் கொடுத்துருந்தோம். அப்போது புக்கில் இது இருக்குது, இந்த 2ம் புத்தகத்தில் இருக்குது, நம்ம பார்த்துருந்தோம். இது 2த்தையும் தான் நம்ம படிச்சிருந்தோம். இப்போ இது 2ம் சரின்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் எலிமினேட் பண்ண முடியுமா? 3 and 4 ஆர் ரைட்டு. சரி, எனக்கு பாலி கார்பனேட் தெரில, பாலி யூரித் என்னன்னு தெரியல அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இது 2ம் சரின்றனால நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்றல ஆன்சர் டி. இப்போது இந்த கேள்விக்கு பதில் எழுதுனா எப்படி 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று புக்கு படிச்சிருக்கணும், சமச்சீர் கல்வி புக்கு படிச்சிருக்கணும், இல்லை நம்ம வீடியோ பதிவை பார்த்துருந்தா இந்த கேள்விக்கு பதில் எழுதிடலாம். கூடுதல் தகவல் நான் சொல்கிறேன். இந்த பாலி கார்பனேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, இந்த பாலி கார்பனேட், இந்த பாலி கார்பனேட்டுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
லெக்ஸான் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாலிகார்பனேட்டை தான் லெக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லூசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளுடைய வேதி பெயர் என்ன அப்படின்னா PMMA அப்படின்னு சொல்லுவாங்க. PMMA பாலிமெத்தில் மெத்தா அக்ரிலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இது அக்ரிலிக்னு சொல்லுவாங்க, பிளெக்ஸி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் கூட கூடுதல் தகவலாக நம்ம படித்து வச்சுக்கணும். அடுத்த தேர்வுகளில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெக்ஸான் அப்படின்னா பாலிகார்பனேட், லூசைட் அப்படின்னு சொல்கிறது, லூசைட் அப்படின்றது பாலிமெத்தில் மெத்தா அக்ரிலேட் அப்படின்றது. சரி, இப்போ வந்து இந்த பாலி யூரித்தேனுக்கு ஏதாவது இந்த மாதிரி பேர் இருக்குன்னா, ஒரே பேர் இந்த மாதிரி அழைக்கிற மாதிரியான ஒரு பேர் எதுவும் இல்லை. அதனால் அதை கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. மற்ற ரெண்டுத்தையும் கேட்குறதுக்கான வாய்ப்பு, பாலிமெத்தில் மெத்தா அக்ரிலேட்னா என்ன அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, லெக்ஸான்னா என்ன அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கேள்வியும் நல்லா படித்தவங்க, புக்கை சரியாக படித்தவங்க, நம்ம வீடியோவை பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த கேள்வியும் எழுதிடலாம். 100% இந்த கேள்வியை விடவே கூடாது. நான் பதிவிலே அனாலிசிஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இந்த 20 கேள்விகளையும் சரியான முறையில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த 20 கேள்விக்கும் உங்களால் பதிலளிக்க முடியும்னு. அதை நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பாருங்கள், இந்த கேள்வி ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வந்து இதை வந்து எக்ஸாமில் எந்த இடத்துல கேட்பாங்க, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் சின்ன மாறுதல் வந்துடுச்சு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த கேள்வி குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் மைன்ஸில் கேட்பாங்க. இது என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பயோபிளாஸ்டிக் இல்லை அப்படின்னா பயோபாலிமர். இந்த தலைப்பில் நமக்கு வந்து குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் மைன்ஸில் கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு வந்து குரூப் 2A MCQ பேஸ்ட் எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. டைரக்டான கேள்வி, பிளாஸ்டிக் அப்டைன்டு ஃப்ரம் தி ரினியூவபிள் பிளான்ட் ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் A, பாலிலாக்டிக் ஆசிட். இந்த ஸ்லைடு கூட நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லைடை கடைசியாக அந்த வீடியோ பாலிமர் பலபடிகள் வீடியோவில் கடைசி ஸ்லைடாக பயோபிளாஸ்டிக்ஸை தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இதில் பாருங்கள், பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட் அப்படின்ற தலைப்பு அது வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட் இந்த மாதிரி வந்தாலே நம்ம வந்து பியூட்டிரேட்டுன்னு வந்தாலே நம்ம வந்து எழுதிடணும். இங்கேயுமே ஒரு பியூட்டிரேட் இருக்கும் பாருங்கள். இங்கே பியூட்டிரேட் இல்லை, பியூட்டைன் இருக்குது. இங்கே பாருங்கள், பியூட்டைன் இருக்குது, பியூட்டரினாய்டு அப்படின்னு இருக்குது. இதில் வந்து இந்த பைரோலிக் ஆசிட்லாம் வந்து பாலிமரே கிடையாது அப்படின்றதும் நமக்கு தெரியணும். மற்றதெல்லாம் ரினியூவபிள் பிளான்ட் ரிசோர்ஸஸ்லேருந்து வரல அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 5 வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த 5 பேர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். படித்தவங்க இந்த கேள்வியை சரியாக எழுதியிருப்பீங்க. இங்கே பாருங்கள், பியூட்டரேட் வருது, கிளைகாலிக் ஆசிட் லாக்டிக் ஆசிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ரோலாக்டோன், அதுக்கப்புறம் நைலான் 2, நைலான் 6. இதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது அப்படியே நம்ம எதிர்பார்த்த கேள்வி அப்படியே கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா ப்ரிப்பரேஷன் சரியாக இருக்கிறவங்க, நம்ம வீடியோ பார்த்தவங்க இந்த கேள்வியும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அசஸ் பண்ணக்கூடிய, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. யாருமே இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இது கண்டிப்பாக வரும் அப்படின்ற அளவுக்கு இருக்குன்னா அவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா சுற்றுச்சூழல் பிளாஸ்டிக்ஸ் இப்போ பயன்படுத்தக்கூடிய நெகிழிகள்னால நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்போது நம்ம வந்து அடுத்த நிலைக்கு, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத நிலைக்கு மாறணுன்ற ஒரு தேவை இருக்கும்போது, அப்போது இந்த மாதிரியான மக்கும் தன்மை கொண்ட எளிதாக சிதையக்கூடிய நம்ம வந்து உயிர் பொருட்கள் இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு நெகிழி வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற தேவை நமக்கு இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த தலைப்புகள் உறுதியாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டட் டாபிக். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்து ரொம்ப நம்ம படித்த கேள்வி தான், ஆனால் மாணவர்கள் கொஞ்சம் திணறக்கூடிய கேள்வி. ஏன்னா லாஜிக்காக தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமான ஒரு கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி, நான் வந்து ரொம்ப ரசித்த ஒரு கேள்வியும் கூட. இதில் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார் டயர்ஸ் ஆர் ஹைலி கிராஸ் லிங்க்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதோடைய அடிப்படை என்ன அப்படின்னா, நம்ம வந்து பலபடிகளின் வகைகள் அப்படி பார்த்துருப்போம். லீனியர் அப்படின்னா நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பலபடிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளைகள் கொண்ட பிரான்ச்டு, நேர்கோட்டில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கிளைகளை கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஸ் லிங்க்டு அப்படின்னா அந்த கிளைகள் இன்னொரு, இப்போ வந்து நேர்கோட்டில் போகுது, அதுக்கப்புறம் நேர்கோட்டிலே கிளைகள் இருக்குது,
அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேர்கோட்டில் கிளைகள் இன்னொரு லீனியர் பிரான்ச்சோட சேர்ந்து இந்த மாதிரியான கிராஸ் லிங்க்டு அப்படின்ற மாதிரி ஒரு உருவத்தை எடுக்குது அப்படின்றது தான். அப்போது இந்த மாதிரியான கிளைகளும் இந்த மற்றொரு லீனியர் அந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பலபடிகளோடு இணையும் போது அதோடைய வலிமை வந்து அதிகரிக்குது அப்படின்றது. த ஸ்ட்ரென்த் டஃப்னஸ் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கார் டயர்ஸ் ஆர் ஹைலி கிராஸ் லிங்க்டு அப்படின்னு போட்டிருக்கோம், இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட்டு, கார் டயர்ஸ் ஆர் ஹைலி கிராஸ் லிங்க்டு அப்படின்ட்டு. இப்போ இந்த பலப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஒரு செயல்முறையை பண்ணுறோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வல்கனைசேஷன். நம்ம மெட்டீரியலில் வீடியோவில் தெளிவாக கொடுத்துருந்தோம். ரப்பர் அப்படின்றதும் ஒரு பாலிமர் சார், பாலிமர் அப்படின்னு படிச்சிருந்தோம். ரப்பர் இஸ் இணை பலபடிகள் அப்படின்றது, துணை பலபடிகள் அப்படின்னு பார்த்துருந்தோம். பாலிமர்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் வல்கனைசேஷன் அப்படின்ற ஒரு செயல்முறை பார்த்தோம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சல்ஃபர் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அதில் சேர்க்கும்போது இந்த ரப்பருடைய பலம் வந்து அதிகரிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது இந்த வல்கனைசேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிராஸ் லிங்க்டு பாலிமராக இது உருமாறுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட், முதல் கூற்று வந்து சரி. கார் டயர்கள் அதிக அளவில் குறுக்கு பிணைக்கப்படுகிறது. எஸ், இட் இஸ் ரைட், தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எதுக்காக அப்படின்னா ரீசன் என்னென்னா டு ரெடியூஸ், இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், டு ரெடியூஸ் டஃப்னஸ். சாரி இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா தமிழில் படித்து பார்ப்போம். காற்று வெளியேறுவதை தடுக்கவும் கடினமானதாகவும் நீண்ட ஆயுள் தன்மைக்காகவும் இது வந்து பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது எப்படின்னா இதுதான் ரிசல்ட்டு, திஸ் இஸ் ரிசல்ட்டு, திஸ் இஸ் ரீசன். ரைட்டுங்களா? நம்ம வல்கனைசேஷன் பண்ணுறதுனால தான், வல்கானிக் செயல்முறை பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. ரைட்டுங்களா? அப்போது இதை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏயும் சரி, ஆரும் சரி, கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனால் இட் இஸ் அந்த காரணம் அப்படின்றது சரியாக கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா இல்லை, மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஏ சரி, ஆர் சரி, ஆனால் ஆர் ஏவின் சரியான விளக்கம் அல்ல அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இதை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து இதை ஆன்சர் டிக்குன்னு போகிறோம். இல்லை சார், நீங்கள் சொல்கிறதுல நாங்கள் உடன்படலை, ஆன்சர் வந்து நாங்கள் பீன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பீன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுங்க. நம்ம வந்து நம்மளுடைய டீம் டிஸ்கஸ் பண்ணதில் நம்ம எப்படி இதை கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்சர் டி வர தான் அதிகமான வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு சார், எனக்கு ஐடியாலாம் புரிஞ்சிருச்சு சார், இது சரிதான், பட் இதில் ஆன்சர் போடுறதுல தப்பாக எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதில் பெரிய சிக்கல் இல்லை. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேட்ரி தொழில்நுட்பம், இதையுமே நம்ம பார்த்துருந்தோம். அசர்ஷன் ரீசனிங் அப்படின்ற ஒரு வகையில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான நம்ம படித்தாலும் கூட இந்த அசர்ஷன் ரீசனிங் வடிவத்தில் நம்ம கேட்கக்கூடிய கூற்று காரணம் வடிவத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு தெரிஞ்சாலும் அதை இணைக்கக்கூடிய முறை தெரியல, அது ரெண்டும் எப்படி எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு தெரியலன்னா தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படித்து பார்ப்போம். ஒரு காரிய அமில மின்கலத்தில் எதிர்குறி மின் தகட்டில் லெட் மற்றும் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆகியவற்றிற்கிடையே நிகழும் வினையால் காரிய சல்ஃபேட் உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம். இதை நம்ம பார்த்தோம், லெட் சல்ஃபேட் உருவாகிறத நம்ம பார்த்தோம். கூற்று சரி. ஆமாம் சார், இது சரிதான். இப்போ வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்னா மின்னாற்றலை வெளியிடுது.
எலக்ட்ரிசிட்டி, மின்னாற்றலை வெளியிடுது. மின்னாற்றல் வெளியிடும்போது இது வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை, மின் வேதி வினை இல்லை. அப்போது ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கணும்ல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லெட்டுக்கும் சல்ஃபியூரிக் ஆசிடுக்கும் நடுவில், இந்த அமிலத்துக்கு நடுவில் ஒரு வினை புரிஞ்சு நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, லெட் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய காரிய சல்ஃபேட் உருவாகுது. இது சரி, இந்த கூற்று சரி. ரீசன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன் லெட் ஆசிட் பேட்டரி டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் அஸ் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்டுகளாக பயன்படுத்துறதுனால இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயுமே டீமில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது, சார் இது பியாக வர வாய்ப்பு இருக்குது, டியாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஒவ்வொருத்தரும். ஏன்னா எல்லாருமே சார் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஏ அப்படின்ற ஒரு ஆன்சரை தான் நான் முன்னிறுத்துகிறேன். இந்த கேள்வி இல்லை லக் இருந்தால் நம்ம சரியாக எழுதிடுவோம். இல்லை அப்படின்னா, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல் ஆகும். கான்செப்ட் வைஸில் சார் நான் புரிஞ்சு தான் எழுதியிருக்கிறேன். ரிலேட் பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். நம்மளுடைய வாதம் கரெக்டாக இருக்கணும், அது டிஎன்பிஎஸ்சியோட உடன்படணும் அப்படின்றது இருக்கணும். அப்படி நம்மளுடைய புரிதல் டிஎன்பிஎஸ்சியோடைய புரிதலோடு இருக்கணும். அந்த பட்சத்தில் இந்த கேள்விகள் கரெக்டாக இருக்கும். கான்செப்ட் தெரிஞ்சால் சந்தோஷப்பட்டுங்க, கரெக்டாக இருந்தாலும் நல்லது தான். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு லக் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுற வேண்டியதான். அடுத்ததாக ஒரு டிஸ்கவரி பேஸ்டு கொஸ்டின். இந்த கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக எழுதுவீங்க, படிக்கலை அப்படின்னா எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில சின்ன சின்ன லாஜிக் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் ஐயா தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் இறந்தாங்க, 2-3 வருடங்களுக்கு முன்னாடி தான் அவங்க இறந்தாங்க. அப்போது நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தளவில் பசுமை புரட்சி அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் ஐயா அப்படின்றவங்க தான். அதனால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம அது எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் எழுதிடுவோம். அப்போது ஆன்சர் ஏவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏன்னா மற்ற ரெண்டுத்துலேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 இல்லை. அப்போது இதுவும் தவறு, இதுவும் தவறு. இந்த ஏபிக்குள்ளே ஏதாவது ஒரு வாய்ப்பை கண்டுபிடிக்கணும். நீங்கள் புத்தகம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருந்தீங்க, இல்லை சார் இல்லை நான் புத்தகம் படிக்கலை, பட் ஆனால் சிலபஸில் நம்மளுக்கு தெரியும் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்ற வார்த்தை இருக்குது, பிசிஆர் அப்படின்ற வார்த்தை இருக்குது அப்படின்னா, இந்த பிசிஆரை எப்போ கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சருடைய தந்தை யார், டிஷ்யூ கல்ச்சர் வளர்ப்பு முறை இவருடைய தந்தை யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் எழுதிடலாம். டிஷ்யூ கல்ச்சருடைய தந்தை, த ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றத யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஹாம்பர்லாண்ட் அப்படின்றவர் தான். இது சரி. அப்போ இது சரி, இது சரி. இந்த சூப்பர் பக் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு மரபணு மாற்றம் அடைஞ்சு வரக்கூடிய ஒரு நுண்ணுயிரியை தான் சூப்பர் பக் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே மாற்றமடைந்து வரக்கூடிய எவல்யூஷனில் வரக்கூடிய ஒரு பக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர் பக் அப்படின்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அப்படின்னு ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி அப்படின்றவங்க. இது சந்திரமோகன் இல்லை, ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி. பிசிஆரை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா 1983 கேரி முல்லிஸ், MULLIS அப்படின்னு சொல்லக்கூடிய கேரி முல்லிஸ் அப்படின்றவங்க. மிக்கல் இல்லை. ஸோ இதை எப்படி நம்ம பார்த்துருக்கணும் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், இப்போ சிலபஸில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க சார், சிலபஸில் எலைசா சார், பிசிஆர் சார், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி எந்த வார்த்தை கொடுத்தாலும் அது யார் கண்டுபிடிச்சாங்க, அதற்கு தொடர்புடைய பெயர்கள் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிக்கலை அப்படின்னா இதுதான் எக்ஸ்டெண்டட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி நீங்கள் சரியாக எழுதியிருப்பீங்க. லாஜிக்கும் தெரிஞ்சு ஒரு கெஸ்ஸும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த 2 பேரில் யாருன்னு கண்டுபிடிச்சி இது ஆன்சர் ஏ தான் 1 and 3 அப்படின்றத நீங்கள் போட்டிருக்கலாம். போட்டிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். இல்லை அப்படின்னா இனிமேல் படிக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ரீடிங்கை பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்டெண்டட் ரீடிங் அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா டிஸ்கவரி யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், எந்த ஆண்டு, அதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றத கூடுதல் விளக்கமாக நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா
இந்த கேள்வி எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் அப்ளைடு ஃபிசிக்ஸ் அப்படின்றது, அப்ளைடு சயின்ஸ் அப்படின்றது, இயற்பியல் மற்றும் பயன்பாட்டு அறிவியல் அப்படின்ற தலைப்பில் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விடயம்தான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காப்பர், அலுமினியம் ரெண்டுமே வந்து மின்னாற்றலை கடத்தக்கூடிய ஒரு நல்ல கடத்தி தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எப்படின்னா, எங்கள் ஊர்களில் ஃபேனை வந்து வைண்டிங் கொடுப்பாங்க. ஃபேன் வந்து காயில் போயிடுச்சு சார், காயில் ரிப்பேர் ஆகிடுச்சு சார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காயில் சுற்றுவோம், அதை தான் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம கொடுப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காப்பரில் சுற்றினா விலை கூடுதலாக இருக்கும். காப்பர் இஸ் லிட்டில் காஸ்ட்லி, விலை கூடுதலாக இருக்கும். அலுமினியமில் என்ன பண்ணிடுவாங்கன்னா சுற்றி கொடுத்துருவாங்க, ஆனால் அதோடைய உழைப்பு வந்து கம்மியாக இருக்கும். அலுமினியம் காயிலில் இருக்கக்கூடிய உழைப்பு வந்து குறைவு, காப்பர் காயில் சுற்றின ஃபேனுடைய உழைப்பு வந்து அதிகம். அப்போ இதுதான் எனக்கு தெரியும், வாழ்வியல்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். அப்போ இதிலேருந்து இதை தொடர்பு படுத்த நம்ம விரும்புகிறோம். இப்போ இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு ஐசிஸ், சிப்ஸ், கம்ப்யூட்டர்களில் பயன்படுத்தக்கூடிய, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் பயன்படுத்தக்கூடிய சிப், இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டில் இதோடைய பங்கு, எதனால் இதை பயன்படுத்துகிறோம். காப்பர் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம், அலுமினியம் பயன்படுத்துறதில்ல, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் வாசித்து பார்த்துட்டு நம்மளுடைய ஒரு காமன் சென்ஸை பயன்படுத்த ட்ரை பண்ணுவோம். நீங்கள் டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணுறதை விட காமன் மேன் அப்ரோச் தான் எக்ஸாம்ஸுக்கு பயன்படும். அதனால் இதை அப்படி நம்ம அணுகி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சார், குறைவான மின்தடை, இப்போது இது தேவையில்லையா அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ், லோ ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ் அதிகமானால் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஹை, ஹீட்டு, வெப்ப ஆற்றல் அதிகமாக உற்பத்தி ஆகும், கடத்த முடியல, வெப்பமாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சூடானால் நம்மளுக்கு அது கேடு விளைவிக்கும். இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், சிப்பெல்லாம் என்ன ஆகும்னா எரிஞ்சு போகும். அப்போது உறுதியாக இது தேவை. அப்போது இந்த 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 பாயிண்ட்டு உறுதியாக இருக்கணும். அப்போ அலுமினியத்துக்கு அந்த தன்மை இல்லை, காப்பருக்கு அந்த தன்மை இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். லாஜிக்கலாக தான் போகிறோம் இந்த கேள்விக்கு. சார், எனக்கு கே வேல்யூனா என்னன்னே தெரியாது சார், நான் விட்டுட்டேன், அதை பற்றி யோசிக்கவே இல்லை, விட்டாச்சு. ஆனால் முதல் அந்த லோ ரெசிஸ்டிவிட்டி, குறைந்த மின் தடை அப்படின்றத வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சார் இதை கரெக்டுன்னு போயிட்டேன் சார், நான் யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட். ரெண்டாவது, அதிக மின்மயமாக்கும் நம்பகத்தன்மை அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹை எலக்ட்ரோ மைக்ரேஷன் ரிலையபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருங்க. சார், இந்த வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு தெரியல, புரியுதுங்களா? எனக்கு இந்த அர்த்தமே தெரியல, விட்டாச்சு, அதை பற்றி யோசிக்கல. சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். லோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, குறைவான வெப்பநிலைத்தன்மை. ரைட், இது நம்ம புரிஞ்சுக்க முடியும். வெப்பம் வரும்போது அந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் போர்டும் காப்பரும் நிலைத்தன்மையோடு இருந்தால் தான் பழுதடையாமல் இருக்கும். அப்படின்னா ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்குது, அதிகப்படியான நிலைத்தன்மை இருக்கணும். வெப்பத்தினால் வரக்கூடிய கேடிலிருந்து அந்த சாதனம் வந்து பழுதாகாமல் நிலைத்தன்மை உடையதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. அப்போது அந்த நிலைத்தன்மை எந்த உலோகத்துக்கு இருக்கோ அதை தான் பயன்படுத்தும். அப்படின்னா இது தவறு, திஸ் இஸ் ராங். ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு, அதிக வெப்ப விரிவாக்க குணகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது காப்பர் ஒயர் இப்படி இருக்குது, காப்பர் ஒயர் வந்து அதிகமாக வெப்பமானவொன்னே அதிகமாக வந்து விரிவடைந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டிவைஸுக்குள்ளே ஒரு அழுத்தம் உருவாகி கிராக் ஆகிறதுக்கான, விரிசல் விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ ரோடுகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, வெப்பம் அதிகமாக ரோடில் கிராக்ஸ் விழும், நிலங்களில் கிராக்ஸ் விழும், அந்த விரிசல் விழுறதை நம்ம பார்த்துருப்போம். அப்போது அதிகப்படியான எக்ஸ்பேன்ஷன், ஹை எக்ஸ்பேன்ஷன் இருந்ததுன்னா அது சேதமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இதுவும் தவறு. அப்போது 3யும் 4ம் வரவே கூடாது சார். அப்போது ஆல் தி அபோவ் வராது, 3 வராது, 4 வராது. அப்படின்னா ஆன்சர் இஸ் A 1 and 2 only. இங்கே பாருங்கள், நமக்கு இந்த கேள்வியோடைய கம்ப்ளீட் டீட்டெயில் தெரியுமானா தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியாவை பயன்படுத்தி இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். இது லாஜிக்கலாக நம்ம பண்ண வேண்டியது. லாஜிக்கலாக எழுதினா தான் இந்த எக்ஸாம்ஸை நம்ம கிளியர் பண்ண முடியும். 100% இந்த கேள்வியை சரியாக தான் எழுதணும். ரிசல்ட் வாங்கக்கூடிய பிள்ளைங்க நான் ரிசல்ட்டுன்னு சொல்கிறதெல்லாம் டாப்பர், நீங்கள் ஏதோ ஒரு ரிசல்ட் இல்லை, டாப்பர்
அவங்க இந்த கேள்வியை தவறாக எழுத மாட்டாங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான். இந்த கேள்வியை நீங்கள் தவறாக எழுதுனீங்கன்னா எந்த இடத்துல உங்களுடைய லாஜிக் அடிப்பட்டது, எதை யோசிக்க மறந்தீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ ஒரு விஷயம் தெரியலன்னா பயப்படக்கூடாது. இப்போ சார் எனக்கு இந்த பற்றின புரிதலே இல்லை சார், எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ அபவுட் வாட் இஸ் மீன் பை ஹை எலக்ட்ரோ மைக்ரேஷன் ரிலையபிலிட்டி அப்படின்னா, அதிக மின்மயமாக்கும் நம்பகத்தன்மை அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமே தெரியலன்னா அங்கே ஸ்டக்காகி நிற்கக்கூடாது. அடுத்ததை பார்த்து அதில் ஏதாவது ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அடுத்தது பாருங்கள், இது வந்து நம்ம அதிகமாக பார்த்தது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. இது வந்து அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஸ்டினாக கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தவறு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் சரியாக தவறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நியூக்ளியர் எனர்ஜி இஸ் நான் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நியூக்ளியர் எனர்ஜி இஸ் நான் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சரி, இது நான் ரினியூவபிளா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நான் ரினியூவபிள். யுரேனியம் இருந்தால் தான் எடுக்க முடியும், யுரேனியம் இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், யுரேனிய சுரங்கத்துலேருந்து யுரேனியம் தீர்ந்து போச்சு அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி உற்பத்தி நின்று போயிடும் அப்படின்றது. அப்போ அந்த மாதிரி நின்று போகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மூலாதாரம், யுரேனியம் சொல்லக்கூடிய மூலாதாரத்தின் அடிப்படையில் இங்கே ஆற்றல் உற்பத்தி பண்ணுறதுனால இதை நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி. எஸ், இட் இஸ் ரைட், அசர்ஷன் இஸ் ரைட். ரீசன் நான் ரினியூவபிள் ஏன் அப்படின்னா, நியூக்ளியர் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு டியூரிங் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் லைக் யுரேனியம், லைக் யுரேனியம். எஸ், இட் இஸ் ரைட். இந்த மாதிரியான நம்ம கதிரியக்கத்தன்மை கொண்ட பொருட்களை பயன்படுத்தி வெப்ப இணைவுக்கு, அணுக்கரு இணைவுக்கு, அணுக்கரு பிளவுக்கு, அதன் தன்மை கொண்ட இணையும் தன்மை கொண்ட பிளவுபடும் தன்மை கொண்ட இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த அணு ஆற்றலை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றது இதுவும் சரிதான். நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா பி அப்படின்ற ஆன்சருக்கு போகிறோம். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேள்வியும் தவறாக எழுதிடக்கூடாது, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ஜஸ்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும். சரி, இது நான் ரினியூவபிளா அப்படின்னு ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஜிக் பயன்படுத்துங்க. நம்ம இந்த கேள்வியை, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் பேஸ்டு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய டவுட்டை எலிமினேட் பண்ணிடலாம். இது மாதிரி டவுட் யாருக்காவது வந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார், நான் இந்த இடத்துல கொஞ்சம் திணறிட்டேன், இந்த தப்பாக கூட எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நாம் படித்ததே இல்லை சார், ஆனால் இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்னு இந்த கேள்விக்கு சரியாக தான் ஆன்சர் எழுதணும், தப்பே பண்ணியிருக்கக்கூடாது. இந்த கேள்வி நான் படிக்கவே இல்லை. இந்த கேள்வி எந்த தலைப்பில் வருது அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற தலைப்பில் வருது. இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்கரெக்ட்லி பேர்டு மேட்சஸ். எனக்கு மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்னா என்னன்னே தெரியாது சார், நான் இது வரைக்கும் கூட ஒரு வாட்டி கூட இதை படித்ததில்லை. கீழ்கண்டவற்றுள் எவை நுண் மின் இயந்திர அமைப்புகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளின் அடிப்படையில் தவறாக இணைக்கப்பட்டுள்ளன? எனக்கு இது என்னென்னு தெரியாது, இது வரையும் படித்ததில்லை, இது எந்த தலைப்பின் கீழ் வருது அப்படின்ற எந்த புரிதலும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி இந்த கேள்விக்கு பதில் எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஏதோ 2 தான் சரி, 2 தவறு. அந்த 2 தவறான விடயங்களை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். இப்போ சார், ஆப்டிக்கல் எம்இஎம்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் சுவிட்சஸ் ஏதோ சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆப்டிக்கல் ஒளியியல் அடிப்படையில் இது வந்து பயன்படுது அப்படின்றதுனால இது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 3வதாக கெமிக்கல் எம்இஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரசாயனம் கெமிக்கல் எம்இஎஸ். கேஸ் சென்சர் வாயுக்களை, ஆமாம், வாயு வர்றதுனால ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, அதை வச்சு அந்த கருவி செயல்படுது, அதனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ம் சரின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ தவறுன்றதையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இல்லாமல் டைரெக்டாக போயிடக்கூடாது. 2-4 தப்புன்னு டைரெக்டாக போயிடக்கூடாது. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, பயோ எம்இஎஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. பயோ அப்படின்னா உயிர் உடம்புக்குள்ளே ஏதோ நடக்கிறத மையமாக அடிப்படையாக வச்சு தான் இதை கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது இது பம்ப் அப்படி சம்மந்தப்படுத்திருக்குமா, பம்புகளோட தொடர்பு படுத்திருக்குமா, ஏதோ ஒரு தவறான ஒரு இணையாக தான் இது ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுக்கு புரியுது. இப்போ இது எதோடு இணைக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நியூரல் ப்ரோபோடு நம்ம அதை இணைக்கலாம். பயோ எம்இஎஸ்ஸையும் நியூரல் ப்ரோபும்
உயிரி எம்இஎஸ்ஸையும் நரம்பியல் ஆய்வுகள் இது ரெண்டத்தையும் நம்ம இணைக்க முடியும். இது ரெண்டும் ஒரு லாஜிக்கலாக இணைகிற மாதிரி இருக்குது. இந்த ஆர்எஃப் எம்இஎஸும் பம்ப்ஸும் இணையும் அப்படின்னா அது வந்து இணைக்கலாம், இணைக்க முடியாமலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பம்ப் வேலை பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு ஃபோன் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு பம்ப் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக இதில் ஒரு தகவலை அனுப்புகிறோம். இந்த தகவலை அனுப்பினோன்னா ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. மாற்றத்தை நடந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணி பம்போடைய சுவிட்சை ஆன் பண்ணி விடுது அப்படின்னா அந்த மாதிரி நடக்கலாம். இப்போ ஆர்எஃப் எம்இஎஸ்னால் அதோடைய அடிப்படை என்னென்னா கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு. ஸோ நேரடியாக அது சரின்னா தொலைத்தொடர்பு. அந்த தொலைத்தொடர்பை பயன்படுத்தி பம்புகளை இயக்குனாங்க அப்படின்னா இதை வந்து சரின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் டைரெக்டாக பம்புகள்னு கொடுத்தா எடுக்க முடியாது. கம்யூனிகேஷன், ஒயர்லெஸ் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்தா அது சரியாக இருக்கும். அப்போது 2, 4 அது ரெண்டும் தவறு. அப்போ ஆன்சர் டி அப்படின்னு 2 and 4 ஆர் இன்கரெக்ட்லி பேட் பேசிஸ். இப்போது இந்த கேள்விக்கு பதிலே நம்மளுக்கு தெரியாது, இந்த தலைப்பை பற்றின புரிதலே நம்மளுக்கு கிடையாது. ஆனாலும் இந்த கேள்விக்கு நம்ம பதில் எழுதியிருக்கிறோம். இந்த லாஜிக்கை நம்ம உணர்ந்தால் தான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். நம்மளுடைய அனாலிசிஸ் படி இந்த கேள்வியும் மிஸ் பண்ணாமல் 100% கரெக்டாக எழுதியே ஆகணும். அடுத்ததாக இந்த கேள்வி வந்து ஈஸியான கேள்வி தான். நீங்கள் வந்து கொஞ்சம் லாஜிக்கல் அந்த காமன் சென்ஸை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நம்ம வந்து எழுதிடலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 50-50 தான். இதை வந்து நம்ம லக் பேஸ்டாக தான் போகிறோம். சார் நான் வந்து இது எந்த தலைப்பில் வருது அப்படின்னா ப்ராட்காஸ்டிங் டெக்னாலஜி அப்படின்றது, இல்லை கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றதுல எந்த தொழில்நுட்பத்துலையும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். சார் சிக்னலை சென்ட் பண்ணுறோம், நம்ம அலைவீச்சு நம்ம வந்து கொண்டு அலைகளை வந்து கடத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா தெர் இஸ் அ லாஸ் இன் ஸ்ட்ரென்த்து, லாஸ் இன் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்ப்ளிடியூட்னால் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஒரு அலை இருக்குது அப்படின்னா இந்த உயரம், அந்த க்ரஸ்ட்டுக்கும் த்ரஃபுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை தான் நம்ம வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்ப்ளிடியூடை மாற்றம் பண்ணுறதுனால அதோடைய ஸ்ட்ரென்த்து வந்து அதோடைய வலிமை வந்து மாறுபடும் அப்படின்றது அதெல்லாம் வந்து பேசிக்ஸு. ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி பீரியட் இதெல்லாம் வந்து பேசிக்ஸு. இதில் லாஸ் இன் ஸ்ட்ரென்த் ஆஃப் எ சிக்னல் ஆஸ் இட் ட்ராவல்ஸ் த்ரூ எ சேனல் இஸ் கால்டு. ஒரு தடத்தின் வழியே பரவும் சைகையின் அலைவீச்சு அல்லது வலிமை குன்றுதலை கீழ்கண்டவாறு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருத்திரிபு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, குறுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, செறி ஒடக்கம், இறைச்சல் அப்படின்னு 4 சொல்லியிருக்காங்க. தமிழில் படிச்சிங்கன்னா இப்போது செறி ஊட்டல், செறிவு ஒடுக்கம், செறி ஊட்டல், செறி ஒடுக்கம் அப்படின்னு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தமிழில் படித்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் இதுதான். ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது செறி ஊட்டம், செறிவு ஒடுக்கம் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சார் இங்கிலீஷில் தான் நான் படிச்சிருக்கேன். அட்டனுவேட்டட் அப்படின்னா வீரியம் குறைந்தன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சினில் படிச்சிருப்போம், அட்டனுவேட்டட் வேக்சின் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படின்னா உயிருள்ள அந்த கிருமியை தான் உள்ளே செலுத்த போகிறோம், ஆனால் அதோடைய வீரியத்தை, அதோடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சிட்டோம். அட்டனுவேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அதோடைய ஸ்ட்ரென்த்து குறைக்கப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கெங்கேயோ படித்த ஒரு கண்டென்ட்டை இதோடு தொடர்பு படுத்துனீங்க அப்படின்னா இந்த கேள்வியும் நமக்கு கரெக்டாக தான் கிடைக்கும். கெஸ்ஸஸ் நம்ம படித்து பரீட்சை எழுதி வெற்றி பெற முடியாது. நம்முடைய லாஜிக்கல் கெஸ்ஸஸ் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய நம்பர் நம்ம கிளியர் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்றது தான். அடுத்த கேள்வி, இந்த கேள்வி வந்து கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கேள்வியில் வந்து ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். இந்த கேள்வியில் நம்ம வந்து எப்படி ஆன்சர் எழுத போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு சின்ன கீவேர்டு தான். ஸோ இதில் 4லேருந்து 5 ஸ்டெப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம எப்படி கண்டறியணும் அப்படின்னா ஃபினிஷ் தி ப்ராசஸ், ப்ரிவ்யூ, இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த 2 வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை அடிப்படையாக வச்சு தான் வந்து இந்த கேள்விக்கு பதிலே வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபினிஷ் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா கடைசியாக தான் பண்ணுவோம். ப்ரிவ்யூ எப்போ பார்ப்போம் அப்படின்னா நம்ம வந்து
நம்ம வந்து கடைசிக்கு முந்தின ஸ்டேஜாக அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ரிவியூ வந்து பயன்படுத்துவோம். ஸோ இதுதான் லாஜிக்கு. இப்போது இதன் அடிப்படையில் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆன்சர் என்ன இருக்குது? அப்போ கடைசியாக நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபினிஷ் இருக்கணும், 3 இருக்கணும். கடைசியாக நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 3 இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து 2 இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சார் கடைசியாக 3 என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஆனால் டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. அப்போ இது வராது. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது அப்படின்னா, ஸோ இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் ஏ. நல்லா பாருங்கள், வி ஆர் கோயிங் கம்ப்ளீட்லி வித் தி லாஜிக். கண்டென்ட் தெரியணும். புத்தகத்தையே கையில் எடுக்கலைன்னா கூட இந்த கேள்விக்கு பதில் எழுதணும். நீங்கள் லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் லைக் இட் இஸ் நாட் லைக் படிக்காமல் போய் எழுதுனா கூட இந்த கேள்விக்கு பதில் எழுதணும் அப்படின்ற ஒரு தேவை வரும் பட்சத்தில் நம்ம வந்து எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்ற லாஜிக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட் தி டாக்குமெண்ட் டைப் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் இது லெட்டர் ஹெட்டாக கொடுக்குறோமா, நியூஸ் லெட்டராக கொடுக்குறோமா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் டைப்பை செட் பண்ணுறோம். ரைட், இது ஃபஸ்ட்டு ஒன். ரெண்டாவதாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசோசியேட் தி டேட்டா சோர்ஸ் வித் தி டாக்குமெண்ட் அப்படின்றது. இதுதான் ரெண்டாவது. இதில் தான் குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கொஷினை தப்பாக பண்ணும்போது சார் ரெண்டாவது டேட்டா சோர்ஸை இணைக்கணுமா இல்லை டிசைன் தி மெயின் டாக்குமெண்ட் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் டாக்குமெண்ட் டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. சார் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஐம் கோயிங் டு சென்ட் டு ஸோ அட் nimbuslearn@gmail.com அப்படின்ற டேட்டாவை தான் இணைப்போம் அப்படின்றது தான். அதைத்தான் இதில் வந்து அப்படித்தான் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கீழே வந்து மெயின் டேட்டா வந்து நம்ம டிராஃப்ட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்றனால. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவதாக டேட்டா சோர்ஸ், மூணாவதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயின் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டரை நம்ம எப்போவுமே மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆன்சர் இஸ் ஏ. இந்த கேள்வியும் 100% நம்மளால் ஆன்சர் எழுத முடியும் லாஜிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால். ஃபினிஷ் தி ப்ராசஸ் கடைசியாக வரும். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பார்ப்போம். நம்ம எல்லா இடத்துலையுமே இது நார்மலாக பண்ணுறது தான். ப்ரிவ்யூ பார்க்குறது அப்படின்றது சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பார்ப்போம் அப்படின்றது தான். நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எல்லா நேரமும் ஒரு தடவை அப்ளிகேஷனை ப்ரிவ்யூ பார்த்துக்க அப்படின்னா கடைசி ஸ்டெப்புக்கு முந்தின சப்மிட் பண்ணுறதுக்கு முந்தின ஸ்டெப்பாக தான் ப்ரிவ்யூ வரும். இந்த லாஜிக் தெரிஞ்சால் எழுதிடலாம். அடுத்ததாக வந்து ஒரு ரொம்ப எளிமையான கேள்வி. செலக்ட் தி என்டையர் டாக்குமெண்ட் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ. கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும். கண்ட்ரோல் ஏ அப்படின்னா செலக்ட் பண்ணுறது, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறது. கட் பண்ணுறது கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்றது. பேஸ்ட்னா கண்ட்ரோல் வி அப்படின்றது. கேன்சல் தி ப்ரீவியஸ் அன்டூ பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா கண்ட்ரோல் இசட் அப்படின்றது. இதுதான் ஆன்சர். இதெல்லாம் படித்து எழுதணும்னு அவசியம் இல்லை. இது காமன் சென்ஸு. ரெகுலராக கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உறுதியாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு அலுவலகத்தில் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த கீ தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அதனால் அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் நம்மளுக்கு இருக்குது. அப்போது ஸோ ஏ 3, பி அப்படின்றது 4, அதுக்கப்புறம் சி அப்படின்றது 1, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2. ஸோ ஆன்சர் இஸ் டி. ரைட். அடுத்த கேள்வி கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அடுத்த கேள்வி. ஸோ இந்த கேள்வியை பொறுத்தளவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து படிச்சிருக்கணுன்ற ஒரு தேவை இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து காமன் சென்ஸ் பயன்படுத்தினா தான் இந்த கேள்விக்கு வந்து பதில் எழுத முடியும். இப்போ நம்ம வந்து 12th சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நம்ம வந்து படிச்சிருந்தோம்னா இந்த 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது. அதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ற புத்தகத்தில் வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஐபி அப்படின்றது நெட்வொர்க்கிங் அப்படின்ற சாப்டரில் நமக்கு இந்த 2 வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் மீன் பை எஃப்டிபி, டெலிநெட் அப்படின்னு சொல்லினேன். டெலிநெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறது தான் டெலிநெட்வொர்க்கிங்கோடைய ஷார்ட்கட் தான் டெலிநெட் அப்படின்றது. எஃப்டிபினா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம் அப்படின்றது.
ஸோ இது ரெண்டுத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் சரி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தீஸ் டூ ஆர் ரைட் அப்படின்றது தெரியும். அப்போது இந்த ரெண்டும் சரி அப்படின்னா சரி, எய்தர் ஏ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் 3 கரெக்டு இல்லைனா 4 கரெக்ட், இதில் 2ல் ஏதாவது ஒன்று கரெக்டு, ஏதோ ஒன்று தவறு. இது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது இதை எது கரெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா WAIS அதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வைட் ஏரியா இன்ஃபர்மேஷன் சர்வர். இன்ஃபர்மேஷன் சர்வர். ஸோ இன்ஃபர்மேஷன் சர்ச் டூல். எஸ், இட் இஸ் ரைட். மல்டிமீடியா யூஸ் நெட் அப்படின்றது யூசர் நெட்வொர்க் அப்படின்றது தான். இது வந்து என்னென்னா டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து மல்டிமீடியா இன்ஃபர்மேஷன் டூல் இல்லை, இட்ஸ் அ டிஸ்கஷன் டூல். உலகம் முழுவதும் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டட் டிஸ்கஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ டீசென்ட்ரலைஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்கஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இது என்ன அப்படின்றது தெரிஞ்சாலே போதுமானதான். ஆனால் யூஸ்நெட் இஸ் நாட் ஃபார் மல்டிமீடியா. ஸோ இது தவறு. இப்போ வி ஆர் கோயிங் வித் தி ஆன்சர் 1 to 4. புக்கு படித்தா இது ரெண்டுத்தையும் எழுதிடலாம். இந்த WAIS அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சது, கூடுதல் தகவல் தெரிஞ்சதுன்னா இந்த கேள்விக்கு பதில் எழுதிடலாம். இந்த கேள்வியை தவறாக எழுதினாலும் சிக்கல் இல்லை. கெஸ் ஒர்க்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஃபைன், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இதில் இந்த கேள்வி தவறாக எழுதினாலும் சிக்கல் இல்லை, பயப்படணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக வந்து நம்பர் சிஸ்டம். இந்த கேள்வியை தவறாகவே எழுதக்கூடாது. ரொம்ப அடிப்படையான கேள்வி. 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 2 நம்பர் சிஸ்டம் அப்படின்றதில் ஒரு பெரிய டேபிளே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பேஜோடைய கீழே கொடுத்துருப்பாங்க. பைனரி அப்படின்னா பேஸ் 2, டெசிமல்னா பேஸ் 10, ஆக்டானா பேஸ் 8, ஹெக்ஸா டெசிமல்னா பேஸ் 16. இதுவும் தவறு. அப்போ கரெக்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 and 3. ஆன்சர் இஸ் ஏ. இந்த கேள்வி 100% கரெக்டாக எழுதணும். எந்த வாய்ப்பை கொண்டும் தப்பாக எழுதக்கூடாது. இது வந்து ரொம்ப அடிப்படையான கேள்வி. நம்ம மட்டும்தான் தப்பாக எழுதியிருப்போம். நம்ம கூட நம்மளோட காம்பீட் பண்ணக்கூடிய எல்லாரும் சரியாக எழுதியிருப்பாங்க. நீங்கள் தப்பாக எழுதியிருந்தீங்கன்னா புத்தகத்தை ஒரு தடவை திருப்பி படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் திருப்பி படிக்கணும் அப்படின்ட்டு போய் புத்தகத்தை ஒரு தடவை படிங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் பற்றின ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அமங் த ஃபாலோயிங் தமிழ்நாடு சயின்டிஸ்ட் ஹூ ஒர்க்டு அவுட் ரீமன் சீரீஸ். எனக்கு இந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து கெஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அப்துல் கலாம் ஐயா பற்றி நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு ஸ்பேஸ் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அவர் தொடர்புடையதாக இருந்திருக்கிறாங்க. பொக்ரான் வெடிகுண்டு சோதனை, பொக்ரான், இதிலெல்லாம் தான் அவருடைய பெயர்கள் வந்து வந்திருக்கே தவிர்த்து இந்த ரீமேன் சீரீஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வந்ததே இல்லை. அடுத்து வந்து CV ராமன் அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு. வந்து லைட் ஸ்பெக்ட்ரம் அதைத்தான் வந்து அதில் தான் அவருடைய பெயர் வந்திருக்கே தவிர்த்து ரீமன் சீரீஸ் அவர் இந்த CV ராமனுடைய பெயரோட சார்ந்து இந்த ரீமன் சீரீஸ் வந்திருந்தது அப்படின்னா 6வது வகுப்பு புத்தகத்திலேருந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்திலேருந்து வரையும் இந்த வார்த்தை வந்து இடம்பெறாமல் இருந்திருக்கு. லைட்டுன்ற சாப்டரில் அது இருந்திருக்கவே இருக்காது அப்படின்றது தான். ஸோ அதுவும் வராது அப்படின்றத நான் ஓரளவுக்கு எலிமினேட் பண்ணிட்டேன். 3வதாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சந்திரசேகர் இஸ் நோன் ஃபார் சந்திரசேகர் லிமிட். சந்திரசேகர் லிமிட்னா என்னென்னா, எப்போ ஒரு பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகும், எவல்யூஷன் ஆஃப் ஸ்டார். இந்த ஸ்டார் வந்து அந்த பரிணாம வளர்ச்சி, ஒரு நட்சத்திரம் பரிணாம வளர்ச்சியில் எந்த மாதிரியான பரிமாண வளர்ச்சியில் அது இந்த மாதிரியான ஒரு பிளாக் ஹோலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். முழுக்க அவருடைய ஆய்வு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அஸ்ட்ரானமி, வானியல் சார்ந்து தான் இருந்தது. அதனால் அவரும் இதில் தொடர்புடையவராக இருப்பாரா அப்படின்றதுல எனக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. ஒரு கெஸ் கடைசியாக பார்க்கும்போது ராமானுஜம் அவங்க தான்.
அப்போது நான் கண்ணை மூடிட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி ஓகே வில் கோ ஃபார் ராமானுஜம் அப்படின்னு போயிட்டேன். சரி அப்போது இதுக்கு நானாக எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கணும் இல்லையா, எதனால் ராமானுஜம் வந்து இதோட தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு. சீரியஸ் அப்படின்னா நம்ம வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, எண்களுடைய வரிசையை வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இருக்குது சார், 2 4 8 10 12, இது ஒரு நம்பர் சீரீஸ். அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் நம்பர் சீரீஸ் இருக்குது சார், 2 4 8 16 அந்த மாதிரி 64 அப்படின்ற இருக்குது. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு நம்பர் சீரீஸ் இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஒரு நம்பர் சீரீஸை தான் இவங்க ரீமன் சீரீஸ்ன்னு கொடுத்துருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து டிக் பண்ணேன், எஸ்ஏ ராமானுஜம் அப்படின்ற டிக் பண்ணேன். அது சரியாக தான் இருந்தது. ஆன்சர் இஸ் ராமானுஜம். ஸோ கடைசி கேள்வி, ஸ்பேஸ் டெக்னாலஜி. நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், என்னத்தான் சிலபஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லாட்டாலும் ஸ்பேஸ் டெக்னாலஜி இல்லாட்டாலும் ஸ்பேஸ் டெக்னாலஜிலேருந்து ஒரு கேள்வி உறுதியாக கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் தலைப்பாக படிக்கணும், கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் CMS-03 சேட்டிலைட்டுடைய நோக்கம், அடிப்படை நோக்கம் என்ன, முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எனக்கும் இது தெரியலை. இப்போ CMS சேட்டலைட்டுக்கும் ஆதித்யா மிஷனுக்கும் தொடர்பில்லை அப்படின்றது எனக்கு தெரியும். எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அண்ட் கிளைமேட் மானிட்டரிங் சேட்டலைட் அப்படின்னா ஆறுன்ற வார்த்தை வந்து வர்றதுக்கு ரிசோர்ஸ், அப்சர்வேஷனாலே ரிசோர்ஸ், அந்த மாதிரியான மேரிடைம், ஓஷன் சேட் அப்படின்ற பேர்கள் தான் பெரும்பாலும் வைப்பாங்க. இப்போ CMS-03 இந்த மாதிரியான பேர்கள் வந்து கம்யூனிகேஷன், C ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு கெஸஸில் தான் பார்த்தேன். பட் ஆனால் அதை படித்து பார்க்கும்போது இது வந்து மிலிட்ரிக்கும் நேவிக்கும் இது பயன்படுத்துகிறதா வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு நான் ஞாபகம் வச்சுக்கல, பட் ஆனால் கெஸ் வந்து கரெக்டாக இருந்தது. நம்மளுடைய சீரீஸ்லேருந்து நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஸ்பேஸ் டெக்னாலஜிலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. சேட்டிலைட், ராக்கெட், லான்ச் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இப்போ இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து எந்தெந்த மிஷன்ஸ் இருக்குது, ககன்யான் மிஷனாக இருக்கட்டும், சோலார் மிஷனாக இருக்கும், மார்ஸ் பேஸ்டு மிஷன், வீனஸ் பேஸ்டு மிஷன், அதுலேயும் குறிப்பாக இந்தியா தொடர்பாக கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அனுப்பக்கூடிய மிஷன்ஸ்லேருந்தும் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையிலையும் நம்ம வந்து தயாராக இருக்கணும். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மல்டி பேண்ட் கம்யூனிகேஷன் சர்வீசஸ், C பேண்ட், S பேண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பேண்ட் அதுலேயும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப துல்லியமாக நமக்கு வந்து கம்யூனிகேஷனை கொண்டு சேர்க்கறதுக்காக மிலிட்ரிக்கும் நேவிக்கும் தேவையான ஒரு கம்யூனிகேஷன் சர்வீஸ் சேட்டலைட்டாக தான் இந்த சேட்டலைட் இருக்குது. அது வந்து கூடுதல் தகவல் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேள்விகளுக்கு பதில் எழுதணும். இந்த என்டையர் டிஸ்கஷனுடைய நோக்கம் என்னென்னா, எந்த கேள்வியை கரெக்டாக எழுதணும், எந்த கேள்வியை மிஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. எல்லாரும் தப்பாக எழுதுனா பிரச்சனை இல்லை, நம்ம மட்டும் தப்பாக எழுதுனா பிரச்சனை. கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, எல்லாரும் எடுக்கக்கூடிய கட் ஆஃபை நம்ம எடுக்கலைன்னா சிக்கல். ஸோ இதுதான் அடிப்படை. ஒரு போட்டித் தேர்வுனா இதுதான் அடிப்படை. எந்த கேள்வியை தவறாக எழுதவே கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்விகளுக்கு சரியாக ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலே 99% நம்ம வெற்றிக்கான அந்த பாதை வந்து உறுதியாயிடுச்சு அப்படின்றத நான் வந்து ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்றது தான். ஸோ இதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்கில் கொடுத்த ஒரு டீட்டெயில்டு இன்டெப்த் அனாலிசிஸ் மாதிரி நம்ம வந்து வரக்கூடிய எல்லா சப்ஜெக்டால் அந்த 200 கேள்விகளுக்கும் நம்ம வந்து டிஸ்கஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத தாண்டி எக்ஸாம் அன்னைக்கு ப்ரெசன்டேஷன் அப்படின்ற அந்த நாளில் நம்ம எப்படி வந்து வெற்றியை உறுதி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய எல்லா டிஸ்கஷன்லேயும் நம்ம சொல்கிறது, ப்ரிப்பரேஷன் அப்படின்றது 50% சக்ஸஸ். ப்ரெசன்டேஷன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டே. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் யூபிஎஸ்சியில் முதல் 2 அட்டெம்ப்ட் தோற்றதுக்கான காரணம் ப்ரிப்ரேஷன் குறைவாக இருக்கிறதுனால தோக்கலை. அந்த பதட்டத்தில் அந்த 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 நாளில் என்னால் சிசேட்டை சரியாக செய்ய முடியாத, அந்த கேள்விகள் எனக்கு தெரியாமல் இல்லை,
அந்த கேள்விகள் அந்த பதட்டத்தில் என்னால் செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் அந்த லாஜிக்கை கண்டுபிடிக்க முடியாமல் போனதுனால தான் நான் தோற்றேன். அதனால் இந்த 50% வெற்றி வந்து எதில் இருக்குது அப்படின்னா அந்த நாளில் எக்ஸாம் எழுதக்கூடிய நாளில் தான் இருக்குது. அந்த பர்டிகுலர் டேயில் என்ன மாதிரியான முறைகளை கையாண்டு சரியான விடைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.